ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்க நம்புறேன். தூங்கி எழுந்திரிச்சேன். மணி கரெக்டா 7:02. 7:30 மணிக்கெல்லாம் ஓனர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இங்கேருந்து போகணும். நான் தெரியாம தூங்கி எந்திரிச்சேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன் போல, எனக்கு தெரியல. தூக்க டயர்ட்ல ஜிம்முக்கு போயிட்டு வந்த தூக்க டயர்ட்ல படுத்தனால எனக்கே தெரியல. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். எப்போ ஆஃப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்து உள்ள டைம் வச்சு உளுந்து அடிச்சுட்டு இப்போ சீக்கிரம் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறேன். வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு. இன்னொரு 15-20 நிமிஷத்துல நான் அங்க இருக்கணும். இல்ல பெட்ரோல் வேற இல்ல வண்டியில. பெட்ரோல் இல்லைன்னு வேற காட்டிட்டு இருக்கு லைட்டு. ஸோ இப்போ பெட்ரோல் வேற நம்ம அடிக்கணும். என்ன பண்றதுன்னு பறக்க டென்ஷன்ல பறந்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? இல்லைன்னா அவர் கடுப்பாய் திட்டுவாரு. கரெக்டா 7:15 இங்க வந்துட்டேன். ஓனர் அப்பார்ட்மெண்ட், அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இது மல்கா சக்கீஃபான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. அங்க அதுகிட்ட அப்பார்ட்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலியோட இருக்கிறதுக்காண்டி சும்மா 2 நாள் 3 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காண்டி வந்திருப்பாங்க போல இந்த ஏரியா. அதனால இங்க வந்து அவர் இங்க இருக்கிறாரு. அவர் அப்பார்ட்மெண்ட் என் வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. ஒய்ஃப் இங்க தங்கி இருக்கிறதுனால அந்த 3 நாள் ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாம் தங்கி இருக்கனால அந்த 3 நாள் இங்க தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்து இருக்கிறாரு. அதனால வந்துட்டாங்க. ஆனா பெட்ரோல் அடிக்க முடியல. பெட்ரோல் அடிக்கலான்னு பார்த்தா பெட்ரோல் அடிக்க முடியல. அமௌண்ட் வேற அவர் ஒன்றும் அக்கௌண்ட்ல இல்லை. அதனால அவர் வந்தா தான் கேட்டு தான் போடணும். அதனால இப்போ போட முடியாது. சரி, ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டு நேற்று போன அதே லொக்கேஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே வேற அனுப்பல. அதே ஸ்கூல்ல தான் இருக்கும், பக்கத்துல தான் இருக்கு. இப்போ ஷூட்டிங் இப்போ கரெக்டாக 7:30 மணி. இன்னும் ஒரு 4 நிமிஷத்துல அவருக்கு கால் பண்ணான்னா வந்துட்டேன்னு சொன்னாருன்னா அவர் கிளம்பிட்டு வந்துடுவாரு. போக வேண்டியதான். 8:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு. சரி, அங்கே போயிட்டு நான் கவர் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு என்ன இன்னும் ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி எப்படின்னு கொஞ்சம் உங்கள் அட்வைஸும் கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? கோல்டு ப்ரூ காஃபி வாங்கிட்டு வர சொன்னாரு ஸ்டார்பக்கில். அதை வாங்கிட்டேன். ஃபோன் அடித்த உடனே காஃபி வாங்கிட்டு வா ஸ்டார்பக் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்து லொக்கேஷன் போட்டு காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னார். ஸோ மலிக் சல்மான் ரோட்டில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே வந்துட்டேன். லொக்கேஷன் போட்டு இங்கே வந்தேன். ஸ்டார்பக் காலங்கத்தால 7 மணிக்கு ஸ்டார்பக் காஃபி, பிளாக் காஃபி போடு. இதெல்லாம் குடிக்காம இவங்களால இருக்கவே முடியாது. காஃபிலேயே வாழ்ந்தவங்க இவங்கலாம். காலங்கத்தால அதுவும் பிளாக் காஃபிங்க, சுகர்லாம் இருக்காது. கோல்டு ப்ரூங்கிறது நிறைய பிராண்டு கோல்டு ப்ரூலாம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ல இப்பெல்லாம் விற்கிது. அதனால இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். நான் நிறைய குடிச்சிருக்கிறேன். சில டைம் எனக்கு வாங்கி கொடுப்பாரு, அதனால குடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலா அது வந்து பயங்கர கசப்பா இருக்கும். ஏன்னா சுகர் இல்லாதையா டார்க்கா இருக்குமா, அதுல ஜில்லுன்னு வேற இருக்கும். அது என்ன உடம்பு சரியாம இரும்பிக்கிட்டே இருந்தாலும் ஜில்லுன்னு உட்காந்து அதை குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் இதுல குடிச்சு குடிச்சு பழகி ஊறிட்டாங்க. அதனால நார்மலா நம்மளுக்கு வெறும் இதுல டக்குன்னு காலையில காஃபி குடிக்கவும் முடியாது. அவங்க குடிச்சு வச்சு பழகிட்டாங்க. இப்ப திருப்பி அவங்க இடத்துக்கு போகணும். இது ஹைவேல வந்துட்டேன். இப்ப நான் இதுல இருந்து உள்ள சுத்தி தான் போகணும் போல. இப்ப எப்படி போறதுன்னு பாப்போம். ரூட் லொகேஷன் போட்டு போய் போகணும். ஷூட்டிங்ல இருந்து ஓனர் வந்து கிளம்பி போய் அவங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு பையனையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஓனர் அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஓனர் வந்து சொன்னார், நீ போய் ஒய்ஃபை பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. வந்து முடிஞ்சிருச்சுன்னா வந்து வீட்டில் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஷூட்டிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓனர். ஸோ அதனால அவங்க ஒய்ஃபையும் பிள்ளைங்களும் கூப்பிட்றதுக்காக அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டேன். பக்கத்தில் வந்துட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட் மாதிரியா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா நானும் அப்பார்ட்மெண்ட் தான் ரெண்ட்டுக்கு ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா அந்த மாதிரியே இருக்குதான்.
இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளைக்கு வெளியூர்ல இருந்து வர்றவங்க இருப்பாங்களா, பக்கத்து ஊர்ல இருந்து வர்றவங்க இங்க வந்து தங்கிட்டு போறதுக்கு அந்த மாதிரியும் இருக்குது போல. நான் என்ன நினைச்சேன், இப்படிதான் இருக்கு, நான் ஃபுல் ரெண்ட் கொடுத்து வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி இருப்பாங்களேன்னு நினைச்சேன். இப்ப ஓனர் இங்க எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. கேட்டதுக்கு அப்படியும் இங்க இருக்கு, இப்படியும் இருக்கு, 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி பெர்மனண்டா அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கலாம், ரெண்ட்டுக்கும் விடுறாங்க. அப்படி சில அப்பார்ட்மெண்ட்ல சில பிளாக் மட்டும் அப்படி வச்சு விடுவாங்க போல, என்னன்னு தெரியல. இந்த ஹோட்டல்ல போறோம்னா தங்குற மாதிரி அந்த மாதிரியே இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. இதுதான் இது பயாத் அப்பார்ட்மெண்ட். சரி, நம்ம அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வந்துட்டேன்னு சொல்லுவோம். எப்போ கிளம்பி வராங்களோ உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துடுவோம். சரியான வேலை. ஹாஸ்பிட்டல் வேலை ஆரம்பிச்சிருச்சா. இன்னைக்கு தூங்கவே இல்லைங்க. காலையில் 6:45 முடிச்சதுங்க. படுத்ததே 3:30 மணிக்கு. ரொம்ப டயர்டாகி எனக்கு என்ன பண்றதுன்னு வாய்ப்பு சொல்ல முடியல. நம்மளால கடுப்பாகுது. தூங்குனியான்னு வேற கேட்கறாரு. தூங்கலான்னு சொன்னா திட்டுவாப்ல. தலையாடிக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது, சிரிச்சுட்டு இருக்கிற வெளியில. ஹலோ கைஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன பண்ண, டயர்டாகி மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியே கார்லயே அப்படி படுத்துட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அதனால அங்கே வீடியோ எடுக்க முடியல. அப்படி டயர்டாகி படுத்துட்டேன். திருப்பி அப்புறம் ஃபோன் அடிச்சாங்க. ஃபோன் அடிச்ச உடனே சீக்கிரம் கிளம்பி வா அது அப்படி சொன்னாங்க. திரும்பி அவனை பிக்கப் பண்ணிட்டு அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு இப்போ ஷூட்டிங்காக இங்கே ஷூட்டிங் எடுக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டேன். ஷூட்டிங் எடுக்கிற பிளேஸ் வந்துட்டேன். நான் கார் பார்க் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பார்க்கிங் எந்த கேப்ல போறது, திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கணும். எந்த கேப்ல போடுறது, இங்க போட்டுருவோமா, இங்க போடும், வேற எங்க போறதுன்னு தெரியல. ஒன்னும் சாப்பிடல, ஏன்னா நம்ம தான் இதுக்கு போயிட்டோம். இங்க சாப்பாடு இருக்கும் ஷூட்டிங்ல, முன்னாடியே சொல்லிட்டேன். சாப்பாடு போயிட்டு இப்போ நிறுத்திட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க போகலாம். ஷூட்டிங் முடிஞ்சு ஓனர் கிளம்பி நானும் வந்துட்டேன். ஓனர் ஒய்ஃப் அவங்களாம் கிளம்பி தம்மாமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இதுதான் அவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஓனர் மட்டும் உள்ள போய் அவரோட திங்ஸை அவங்க ஒய்ஃப் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்ல எடுக்கிறதுக்காக நாங்கள் இன்னும் கஃபிலும் வந்திருக்கிறோம், ஓனரும். ஸோ இப்போ அவர் எடுத்து வந்தோன்னா நாங்கள் அவரோட அப்பார்ட்மெண்ட்டு என் வீட்டு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக இருக்குது. இது அவங்களுக்காண்டி ரெண்டுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்திருந்தாங்க. அவங்க இன்னைக்கு கிளம்பிட்டாங்க, இவங்களோட திங்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக வந்தோம். இப்போ எடுத்துட்டு அவர் ரூமில் போய் அவரை விட்டுட்டு நைட்டு என்ன வேலை நேரத்தில் நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். காலையில் 5-6 மணி முழிச்சாங்க. 3 மணி படுத்துட்டு 6-6:30 முடிச்சேன். ரொம்ப மண்டையெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து இன்னும் பயங்கர கடுப்பாகுது. கடுப்புனா தூக்கம் இல்லைன்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அறியாம கோவமும் ஒரு மாதிரி எரிச்சலா வர மாதிரி தான் வருது. அதனால இருக்கேன். கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது. போய் படுக்கணும், ஏன்னா உடம்புல ரொம்ப வலிக்குது. அதனால கொஞ்ச நாள் போய் படுப்போம். இங்கெல்லாம் பாருங்க, இந்த இடம்லாம் வீடெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்கெல்லாம் இந்த வீடெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுன்னா இந்த ஊர்ல சாதாரண இல்லைங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலா. இங்க வாங்குவோம் இன்ஷால்லா, சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதுதான் ஒரு ஆசை. பார்ப்போம். ஆசைகள் சிலதெல்லாம் கனவாவே போகும், சிலது நிஜமாவும். ரொம்ப ஓவர் ஆசை வைக்க கூடாது, அது எனக்கும் தெரியும். பாப்போம். ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு முன்னாடியே வந்ததுனால இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ க்ரௌடு இன்னைக்கு பார்த்து இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கல. க்ரௌடு ரொம்ப நிறையாவே இருக்கு. எப்போதும் நான் 10-12 மணிக்கு மேலே தான் வருவேன். இன்னைக்கு 7-8 மணிக்கு புள்ளியே வந்ததுனால டூ மச் க்ரௌடு. கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. இன்னைக்கு உடம்ப கொஞ்சம் ரெடி பண்ணணும், ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணிட்டு இருக்கேன். உடம்ப பழைய மாதிரி எடுத்துட்டு வரணும்னு. உங்க யார் யாருக்கெல்லாம் ஃபிட்னஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிட்னஸ்ல ரொம்ப முக்கியம் ரெஸ்ட்டு, ஃபுட், டயட்டு, அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டு. இது ரெண்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆக்சுவலாக வேஸ்ட்டு தான். ஒரு ஓட்டப்பையில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான், வேஸ்ட்டாக தான் போகும். சரி வாங்க, ரொம்ப ரெஸ்ட் விடக்கூடாது, கண்டினியூ போட்டுட்டு இருப்போம். ஜிம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு.
சரி அப்படியே சாப்பிட்டுட்டு ரூம்குள்ள போயிடலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி அப்படியே போயிட்டு இருக்கிறேன். பசிக்குது. எக்ஸசைஸ் பண்ணது, ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணதுனால சரியான பசி. ஏன்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாலே டயர்டாகி ஆட்டோமேட்டிக்காக பசிக்குது. ஏன்னா உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகுது, மசில்லாம் பிரேக் ஆகும், ஃபைபர்லாம். அதை நம்ம ப்ரோட்டீன் மாதிரி ஃபுட்டை எடுக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால ரெஸ்டாரண்ட் வீட்டு பக்கத்தில் ஒரு சும்மா சிம்பிளாக இன்னைக்கு எதாவது சாப்பிட்டுக்கலாமேன்னு பார்க்குறேன். போய் சாப்பிட்டுட்டு ஆர்வம். ஓனர் என்ன தூங்குறாரா என்னன்னு தெரில. நமக்கு போயிட்டு வா, நான் 2 மணி நேரத்துக்கு கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாரு. என்னன்னு தெரில, இது வரைக்கும் ஃபோன் வரல. தூங்கிட்டு இருக்காரோ என்னன்னு தெரில. நம்ம போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வருவோம். இங்கே ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வீடு பக்கத்துலேயே. இந்த கப்சா ஷவாயா இந்த மாதிரி கடை. வீட்டு பக்கத்துல பெட்ரோல் பங்க்கு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் இதெல்லாம் இருக்கு. ஒரு தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டோ அது பக்கத்துல கிடையாது இந்த ஏரியால. என் ஏரியால அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி சாப்பாடு கடை தான் என் ஏரியால இல்ல. அதனால ஒரே பெங்காலி கடை இருக்கு, அதை விட்டா பாகிஸ்தான் கடை இருக்கு. இதை விட்டா வேற எந்த கடையில வேற எக்ஸ்பென்சிவான அரபி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு. அவ்வளோதான் நைட் டின்னரு. இன்னையோட நைட் டின்னர் முடிஞ்சு, வேலையும் கிடையாது, இன்னையோட முடிஞ்சு. ஓனர் இப்போ தான் மெசேஜ் போட்டு விட்டாரு. நாளைக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரு போல, அதனால மெசேஜ் மட்டும் போட்டு விட்டாரு. 9:30 மணிக்கு வரும்போது காலையில சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு 9:30 மணிக்கு, இப்போ 10-10:30க்கு ஷூட்டிங் நினைக்கிறேன். அதனால 9:00 மணிக்கு வர சொல்லிட்டாரு. வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வரணும், முன்னாடியே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை இல்லை. ஜிம் முடிஞ்சு, டின்னர் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு. நீ வீடியோ எடிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஓகே, நீங்களா ஹெல்த் பார்த்துங்க, சேஃபாக இருங்க, டேக் கேர், பாய். இன்னையோட விளாக் முடிச்சுக்குவோம்.